எல்லாருக்கும் வணக்கங்க. ஜோதிஸ் கிச்சனில் நம்ம பார்க்க போகிற ரெசிபி கோதுமை மாவு கச்சாயம். அது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருட்கள்: ஒரு கப்பு மாவு எடுத்துருக்குங்க. கோதுமை மாவு இந்த கப்பில் ஒரு கப்பு எடுத்துருக்கு. அரை கப்பு வெல்லம் பொடிச்சதுங்க, பாகு காய்ச்சி வச்சுருக்கேன். பழம் ஒன்று, அது நல்லா மசிச்சு வச்சுருக்கேன். முட்டை ஒன்று, அதில் மஞ்சக்கரை எடுத்துட்டு வெள்ளைக்கரை மட்டும் வச்சுருக்கேன். ஏலக்காய் ஒரு 4, உப்பு ஒரு 1/4 ஸ்பூனு, சோடா உப்பு ஒரு பிஞ்ச் அளவு, ரவை ஒரு ஸ்பூன் இது கூட கலந்துக்கலாங்க. எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். எல்லாமே கலந்து வச்சாச்சுங்க. இனி இதை ஒரு 15 நிமிஷம் வச்சிடலாம், மூடி வச்சிடலாம். மாவு நல்லா ஊறிடுச்சுங்க. கச்சாயம் சுட்டுடலாம். கச்சாயம் நல்லா வெந்து வந்திருக்காங்க. கச்சாயம் ரெடி ஆயிடுச்சுங்க. நல்லா வந்திருக்கு பார்த்தீங்களா? கொஞ்சம் நல்லா சூப்பராக வந்திருக்கு. குழந்தைங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதே மாதிரி செய்து பார்த்துட்டு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.